படிச்சுட்டு வீட்டை வந்தால் இந்த அவர் மகன் ஒரே மகன் அவனுக்கு படிக்கிற பிளாக் போட்டால் ஒயிட் போட்டான் இந்த மாதிரி ஒயிட் போட் அவர் வந்து எழுதினார் காட் இஸ் நோவேயா கோவம் காட் இஸ் இவன் தான் சின்ன பையன் அஞ்சு வைப்பான் 5ஆம் வைப்பான் 4 5ஆம் வகுப்பு 5 வயது 4 வச்சு முழும் நோவேர் காட் இஸ் நவ் ஹியர் அதுதான் இந்த தலையங்க காட் இஸ் நவ் இல்லையா நோவேறண்டா அழின ஓட இல்லைன்ற அவள் அழினா அதே எதிர்மாற சொல்லிட்டான் பையன் அவனுக்கு அவ்வளோ தான் படிக்க தெரியும் நவ் ஹியர் தெரியும் நோவேர்னு தெரியாது இப்போ இன்றைய டாபிக் நவ் ஹியர் ஓகே இப்போ அதுக்கு ஆதாரமோடு வேணும் நமக்கு ஆதாரம் நேற்று பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயம் 12வது ஸ்லோகம் தயவு செய்து 2 ஐயா பயிற்சி நமக்கு என்ன ஒன்று நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நம்ம அதானே சும்மா வளவன் படித்து என்ன தெரியும் சரிதானே ஒத்துக்கொண்டார் ஆகவே இப்போ பகவத்கீதையில் முதலாவது 7ஆவது தொடங்கணும் தொடங்கினா தான் சரி வரும் 7ஆம் அத்தியாயத்தில் என்ன சொன்னால் அர்ஜுனன் சரணாகதி அடைகிறான் அது நம்ம அடைஞ்சப்புறானே தொடங்கணும் சரிதானே அது சமஸ்கிருதம் அற்புதம் அருள் பெறுவதற்கு ஏற்ற மனநிலை கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவா பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேத்தாக யச்ரேயஸ்யா நிச்சிதம் புரூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சிறுமை என்று கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகிறேன் எனக்கு சிறப்பு இனுவதை உறுதியாக இயம்பும் நான் உனது சிஷ்யன் தஞ்சமடைகிறேன் உபதேசித்தரும் இது அவன் சரணாகதி சரண்டர் அதுக்கு பிறகுதான் கண்ண பரமாத்மா சொல்கிறார் அப்போ முதலாவது 11ஆம் அஞ்சலதான் சொன்னேன் ஸ்ரீ பகவான் சொன்னது துயரத்துக்குரியவர் அல்லார் பொருட்டு துயருகிறாய் மனசரையா நான் பயிற்சி டே ஞானியரது நல்லுற உரையையும் நவில்கிறாய் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் தான் ஞானிகள் அறிவுள்ளவங்க பக்தர்கள் நம்ம எல்லாம் சரிதானே அடுத்த ஸ்லோகம் தான் இன்றைய டாப்பிக்கு அதான் என்னது ஆத்மாவுக்கு அழிவில்லை அது ஸ்லோகம் 12 அதெல்லாம் தொடங்குது நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிவாக நச்சைவ நவ வைஷ்யாமஹா சர்வே வயமத பரம் முன் இதுதான் நம்மட இங்கே இப்பொழுது நவ் அண்ட் ஹியர் ப்ரெசன்ஸ் சொல்லுங்கள் ப்ரெசன்ட்னா முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் அடையாத கதவிற்கு சந்நிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம் சாநித்தியம் உடனே பிரசன்ஸ் அப்போ முன்பு எப்பொழுதாவது நான் கண்ணன் கடவுள் நீ ஜீவாத்மா இவ்வரசர்கள் மற்ற எல்லாரும் யாராவது இல்லாதிருந்ததில்லை இக்காயங்கள் அழியும் இடத்தும் நாம் இல்லாமல் போக மாட்டோம் இப்போ இருந்தோம் இருக்கிறோம் இருப்போம் இப்போ இதுதான் இன்றைய பயிற்சி ப்ராக்டிக்கல் நோட் அது முதல்ல சொல்லிட்டேன் ஹியர் அண்ட் நவ் இங்கே இப்பொழுதும் அடுத்தது நீ இறைவன் சாநித்தியத்திலான் இருக்கிறாய்
சந்தேகமே இல்லை. இன்றைக்கு ஐடியா வந்தது, நம்மெல்லாம் தேடுறோம்டா மகேஸ்வரன். அப்புறம் நான் ஞானம் அடைஞ்சோடனே இல்லை அது எது எல்லாத்தையும் தான் தேடுறோம். நீ எத்தனாமாவை படிக்கமா? நான் ஏஎல் படிக்கிறேன். படிச்சேன்னே வா, நான் யூனிவர்சிட்டி போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணி வா, நான் ஒரு லெக்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்போம். அதுக்கு என்ன அதுக்கப்புறம் கல்யாணம், அது வர விஷயம். சரிண்ணே, நாளை இப்போ இல்லை மகேஸ்வரன் கவனம் கேட்கணும். நான் அதுக்கு எதிராக சொல்கிறேன். எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நான் படம் சேர்க்கிறேன்னு இந்தியா போகிறதுக்கு எல்லாம் நாளை அப்புறம் அப்புறம் அப்புறம். ஆனால் கண்ணை என்ன சொல்கிறார் என்றா, இப்போது இங்கே இப்பொழுது சொல்லுங்க. அப்போ நானும் எப்பொழுதும் இருந்தேன், நீயும் எப்பொழுதும் இருக்கிறாய், இவங்களெல்லாம் முடியுங்கோ. அப்போ நீ ஞானம் அடைஞ்சது பிறகு தான் அவங்க வர போகிறாங்களோ? இல்லை. அப்போ இங்கே இந்த இடத்துலாம் நம்மளோட உபனிஷதங்கள் என்ன தத்துவமசி சொல்லுங்க. எப்போ? நாளைக்கு. நீ அதுவாக இருக்கிற சொல்லுங்க. எப்போ? சாதனையெல்லாம் பண்ணி என்ன ஞானம் அடைஞ்சி என்னப்பா, அப்புறம் தாடி மூச்சியெல்லாம் வச்சு என்ன ஜடா மாசம் உங்களுக்கு தெரியுமா? உகந்தைக்கு ஒரு 3 வயது பிறகு நான் போனேன்னே தெரியும். உங்களுக்கு தெரியாதா? நம்மளோட சொர்வத்தோட அவரோட நண்பர், அவரும் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். சுவாமி வந்திருக்கிறார். நீ ஃபோன் பண்ணி சொல்லுவார், சுவாமி இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார், நீங்கள் வாங்க. வந்துட்டாங்க. வந்து இதுக்குள்ளே சுடுதண்ணியாக இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதை விட பெரிய கப் இல்லையா? பிடிச்சிக்கோ. அப்போ அன்றைக்கு இரவு கோயிலும் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கேன். நான் அடுத்த நாள் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போய் கும்பிட்டு ஒன்றுக்குள்ள இப்போ இவர் அத்தான் வந்து சொன்னேன், இது இவர் தான் சுவாமியார்ண்டு. அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு சும்மா நிற்கிறார். கடைசியாக அவர் இமயமலையிலேருந்து வந்தால் சசிக் தாடி இதுவரையும் வரணும், அந்த ஜடாமுடி அதுவரை நிற்கணும் இல்லையோ? அதான் அவரை எதிர்பார்த்தேன். இவர் சாமி அடிச்சு மாப்பிள்ளை டிஷர்ட்டு மாலை பண்ணி எப்படி சாமி இவர் சாமி ஓகே என்ன அவர் பக்கத்தில் தான் உண்டு. அந்த இரவும் பக்கம் தான் உண்டு, அப்பயும் பக்கம் தான் உண்டு. அதனால தான் என்ன பேசுது இதுதான் அது சாநித்தியம். காணா கேட்கணும். அப்போ நான் சொல்ல போகிறது, இறைவன் நீ தேர்ற அந்த பரம்பொருள், நீ வட்டவ ஆத்மன் பிரம்மன் இங்கே இப்பொழுதே உனக்கு முன்னுக்கும் 10 திசையிலும் அவர் தான் இருக்கிறார். அதுதான் சொல்ல வரணும். அதுதான் பயிற்சி. இது நல்லா கவனம் கேட்கும். இப்போ நான் நீ இவங்கெல்லாம் இருக்கிறார்கள். செத்தத்துக்கு புறவும் முடியுங்க இருக்கிறாண்டிலே தான். அதுதான் பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு சாலண்டிலே அர்த்தம். எஸ். அப்போ தத்துவம் அது வேதத்தில் அதிகர்ந்த பாருங்க வாக்கிய விருத்தி. இது தத்துவம் எல்லாத்தையும் மாதிரி சொல்லுதான் விஷயமாக தத்துவமசி. நீ அதுவாக இருக்கிறாய். எப்போ? இப்போ சசி சொல்கிறா, இப்போ நான் ஆத்ம ஞானம் வந்ததா இல்லையா? வந்தது பிறகுன்னு சொல்கிறா. அப்படி கண்ணன் சொல்ல இல்லையே. நீ இங்கே இப்பொழுதே அதுவாய் முடியும் இருக்கிறாய். அது தேவா என்ன அற்புதம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே. எப்போ? நாளைக்கு தேடி கண்டு கொண்டேன். அதுவும் வரும். விருமான் திருப்பன் கோலோ நினச்சினா விருப்பம் அது நான் கண்டுட்டேன். அப்போ விரும்பாந்தேன் இருக்கும். ஸோ நம்மட பயிற்சியில் இதை நீ எக்கதியாக கொண்டு வரணும். அதாவது நீ பக்தியாக உண்ட இஷ்ட தெய்வத்தை தேடினாலும், இந்த ஞான யோகத்தில் ஆத்ம ஞானத்துக்கு நீ அதை போனாலும், அது முதலே அடையப்பட்டது. சொல்லுங்க. எஸ். இங்கே இப்பொழுது யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எஸ் எஸ் எஸ். அப்போ இந்த 2ஆம் அத்தியாயம் 12ஆவது ஸ்லோகத்திலாம் கண்ணன் வெளிப்படையாக சொல்கிறான். இங்கே ஒன்றும் புதுசாக ஒன்றா. அப்போ இது
இதுக்கு நமக்கு தடை ஏன் வருகிறேன்டா அவர் நல்லா சொன்னார். இந்த இக்காயங்கள் அழியும் இடத்தும் இந்த உடம்பல் அழிந்தாலும். அப்போ நம்மட குழப்பம் என்னடா, இந்த இங்கே இப்பொழுதே நீ இறைவன்ற முன்னுக்கும் இல்லை அவர் உள்ளுக்கும் இருக்காரு. அதனுடைய அதை எப்படி சொல்கிறது, எங்கே நிறைந்த பரம்பொருள் இல்லை. அப்போ அவர் உன்னுள்ளும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறாரா? ஓகே. அது அப்போ அவர் இங்கே இப்பொழுதே அவர் சாநித்தியத்தில் நீ இருக்கிற கடவுள். அப்போ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்த நம்ம படிக்கிறது என்னது, தத்துவமசி, நீ அதுவாய் இருக்கிறாய். இதுக்குள்ளே இருக்க நானும் அந்த இறைவனாகிய ஆத்மனாகிய நானும் உண்டு. எப்போ எங்கே இருக்க போகுது அது? இப்பொழுது. இதை தயவு செய்து நம்ம கிளியர். எஸ். அப்போ எல்லாம் சொல்கிறது அயம் ஆத்மா பிரம்மா. சொல்லுங்க. இப்போ நானண்டு இந்த நான் என்ன, இது அந்த சத்திய பொருள் தான், இறைவனே தான். பிரஜானம் பிரம்மா, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. எது சொல்லுங்க அதமா, நான் இருக்கிறேன். இஸ்னஸ், சத்து, சித்து, நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். இப்போ அதுவும் அந்த பரம்பொருள் தான், அந்த பிரம்மன்னு சொல்லுது. அண்டம் கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்த வெள்ள பொருள் தான் இங்கே இப்பொழுதே இருக்கிறது. கொஞ்சம் நானே சொல்லிட்டேன், இது பயிற்சி. இப்போ அங்கே இங்கெல்லாம் இங்கெனாதபடி எங்க என்ன தேடி கண்டுகொள், தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு. அது மற்றது அது அதெல்லாம் உண்டு. அதாவது வெளியில் தேடி காணலை, கடைசியில் அவர் அது பாட்டு என்ன அது இல்லை. எனிவே கவனமாகும். அப்போ இந்த வேதத்தில் உள்ள 4 மகா வாக்கியம் என்று சொல்கிறது, அந்த ஞானத்தடையர் தான் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்த. அதான் கரெக்டு. தேங்க்யூ. சரி, உட்கலந்த. அப்போ இன்றைக்கு இருந்து நீங்கள் தயவு செய்து அதுதான் இருந்து செய்ய சொன்னால் அதுக்கு தான் மேசரன். ஏன் நான் 10 திசை எனக்குள்ளும் வழியில் நான் கும்பிட்ற தெய்வம் அப்படி எடுத்துக்கொண்டா, நீ ஆத்மனன் எடுத்தாக்கொண்டா இல்லை, அது உள்ளும் வழியிலையும் நீ அதுவாக இருக்கிறாய். எப்பங்க தோட போகிறாய். ஆனால் அதுக்கு தான் சிட் டவுன் அண்ட் டூ இட். இது பக்தியாலேயும் விசாரத்தாலேயும் இந்த இப்பொழுது இங்கே இப்பொழுது சாநித்தியம் அதைத்தானே அடையும். ஓகே. அப்போ இன்றைக்கு நான் இந்த ஆத்மனை பற்றி சுவாமி சர்வபூஜான்னு சொல்லி கொண்டிருக்கேன். அவர் இன்ட்ரடக்ஷனாக நீ நான் சொல்கிறாய், ஆனால் நீ சொல்கிற நான் நீ இல்லை. என்ன அவ்வளோ. அப்போ நான் உண்மையான நான் இப்படி இருக்கிறேன். நீ குழப்பி அடிச்சிட்டு என்ன இன்னொரு நானை தவறாக. அப்போ அந்த உண்மையான நானை தேடி எங்கே போகணும் சுவேசன்? அதை அழகாக விளங்கப்படுத்துகிறேன். அது என்னென்னா, இந்த ஞான யோகம் உள்ளதை காட்டுகிறது. எது? நீ அதுவாக இருக்கிற. இல்லாதொண்டை இல்லை அமைச்சுகிறது. எது? அறியாமல் உன்னில் ஒன்றும் இல்லை, அதை இல்லை தாக்குற அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே இப்பொழுது இப்போ தாயார் எங்கே இருக்கா? இப்போ நீ தவறாக இந்த உடம்பு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதை நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். அன்றைக்கு சொன்னதை சொல்கிறேன் திரும்பவும். இந்த அலை தந்த பெயர் உருவத்தை மாற்ற வேண்டிய அவசியம் ஏன்? அது முதல்ல தண்ணியாக தான் இருக்கிறது. இந்த ஆபரணம் தங்க ஆவணம் உதாரணத்துக்கு கொண்டா இதெல்லாம் தங்கமாகறதுக்காக இந்த மாலை ஆபரணம் எல்லாம் உருக்கி என்று காட்டணுமா இல்லையே? அது தங்கமாகவே இருக்கிறது. பியூட்டிஃபுல்.
ஆகவே அந்த உதாரணம் எடுத்துக்கொண்டா கூட ஈவன் ரைட் நாவ் அலை தண்ணியாகவே இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தோடு தங்கமாகவே இருக்கிறது. அது மாற வேண்டிய அவசியம். இப்போ நான் திரும்ப சொன்னது தான், இங்கே விடிங்கோ இப்பொழுது இல்லையே கவனம் கேட்கும். நான் இது இன்றைக்கு தான் யோசிச்சுட்டு வந்தேன்டா, நீ எப்பவும் இந்த பழக்கம் ஒவ்வொரு பிறவியில் கூட அங்கே நான் இதை அடையணும், போய் அடையணும் இல்லை, அதை அடைஞ்சு இதை செய்தால் அடைவேன், இதை தேடினால் நான் அடைவேன், இதை அப்படி தான். அது நாளைக்கு அடுத்த நிமிஷமாவது என்ன அப்புறம் என்ன ஃப்யூச்சர் எதிர்காலம் சரிதானே. அப்போ அது நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குது. எது நான் தேடுவது அங்கே இருக்கிறது. அந்த பழக்கத்தால் நீ பக்தனாக இருந்தாலும் நீ ஞானம் தேடினாக இருந்தாலும் இப்பொழுதும் அந்த தவறை நீ முடியுங்கோ செய்கிறாய். அதை நீ பாடுங்க. அப்போ இன்றைக்கு திங்கட்கிழமை எத்தனையோ அந்த 6ஆம் தேதி இருந்து நம்ம பயிற்சியை அப்படி தாங்க ஆச்சோம். நான் பயிற்சி தான் சொல்கிறேன். பயிற்சி என்னது? நான் எதை தேடுகிறேனோ என்ற இஷ்ட தெய்வமாக இருந்தால் அவர் இங்கே இப்பொழுதே என் உள்ளும் வெளியிலும் சாநித்தியம் இருக்கிறார். அவரை பற்றிய விளக்கம் எனக்கு இல்லாத காரணத்தான் அது சொன்னான், தேடோனா தேவனை என்னுள்ளே. அப்போ என்னுள்ள எனக்குள்ள சிவருமான் அவர் சிவபக்தரான் நடராஜ பெருமாள் சிவலிங்கம் இதுக்குள்ளே இருக்கட்டும் சொன்னாரா? இல்லையே. பெரிய விஷயம். என்னுள்ள எனக்குள்ள நான் எந்த இஷ்ட தெய்வமோ ஆத்மனையோ என்ன மனதில் இருக்கிற விளக்கம் தவறு. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். இதை பார்த்தீங்கன்னா என்னோட ஆரை பற்றி கேட்குறாய். அருவம்னா உருவம் இல்லாமல் இருந்த உருவம், அருவமும் உருவமாகி பலவாய் ஒன்றா. அந்த அது கண்டபுரம் அது உண்மையை படிச்சிங்கன்னா அவ்வளோவே போதும் இந்த ஞானம் அடையிறது. அது ஒன்றாக இருக்கணும், தான் பலவாக இருக்கணும். பலவும் ஒன்று வேண்டு எப்படியா ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி ஆகும்? வாசரன் முருகனை பற்றி சொல்கிறேன் நான். பிரம்மமாய் வந்தாச்சு, நம்மளோட சப்ஜெக்டுக்கு வந்தாச்சு. பிரம்மன் அதான் முருகன். சோதிப்புலம்பு, சோதிப்புலம்புன்ற இந்த அவேர்னஸை சோதிப்புலம்புன்னு சொல்கிறது. கவனம் கேட்கும். அது சொல்கிறாரு சந்திரன் சூரியன் நெருப்பு நட்சத்திரம் இதெல்லாம் ஒளி. அது பௌதிக ஒளி. என்ன இப்போ நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரிகிற எந்த ஒளியை கொண்டு நான் இருக்கிறேன்றது எனக்கு தெரிகிறது. அந்த ஒளி நான் உண்மையான ஒளிங்கோ ஆத்ம ஜோதி. சொல்லுங்க, பகவதியில் வருது ஆத்ம ஜோதி. அப்போ அது பௌதிக ஒளி இல்லை, அது நான். சொல்லுங்க, நான் திரும்ப நான் தான் நான் இருக்கிறேன்னு தெரியுது. இந்த இடத்துல நான் தொடங்கினேன். ஹியர் நவ், இதே செகண்டில் அதை படைப்பு கடவுள் பிரம்மா இந்த மனத்தையும் புலன்களையும் வெளியில் போகிறது தான் படைத்தார். உள்ளுக்கு அதான் இந்த உபனிஷத்தில் இது வெளியில் போகிறது தானது படைக்கப்பட்டது. ஆனால் கட்சி தீரா சில ஹீரோக்கள் நான் யார், நான் தேடுற ஆத்மன் எங்கே, கடவுள் எங்கேண்டு அவங்க பிரத்யேக ஆத்மன் சொன்னால் நான் உண்மையான அந்த உண்மையான நான் அதுவே நான் பிரத்யேக ஆத்ம நிச்சத் அதுங்க நான் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஆசையில் தே டேர்ன் விதின். சொல்லுங்க, ஏன் புலன்களும் எல்லாமே மனமெல்லாம் வெளியெல்லாம் போகுது. வெளியில் அங்கே அது இல்லை. எங்கே இருக்கிறது? இங்கே. ஆகவே நான் நட்டுவனின் இதுதான் நம்ம செய்கிற அவ்வளவு சாதனையும் புலனடக்கம் என்னது சமதம திதிக்ஷா எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது. ஏன் அது வெளியில் போய் நீ கண்டுபிடிக்க முடியும், உள்ளது இங்கே. அப்போ நீ அதெல்லாம் தட்டி போட்டு டேர்ன் வித்தின். நான் தான் இருந்து செய்ய சொன்னேன்டா. இப்போ முழுதும் என்ன பஞ்சபுலன்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கூட. அப்போ பார் நான் சொல்லுங்க நான். அப்போ எல்லாத்தையும் தள்ளி வச்ச பிறகு இந்த நான் சூழ சூக்ஷ காரண சரீரமாக இருக்க முடியாது. அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமாக இருக்க
முடியாது. ஏன்னா அதெல்லாம் வெளியில் போகுது, வெளியெலாம் பார்க்குறா நீ. ஆகவே இது பயிற்சி. நீ பார்த்தீங்கன்னா எல்லா உபனிஷதங்களும் நீங்கள் என்னது அது சொல்கிற என்னுள்ளே தேடி கண்டு கொண்டார் சிவருமான். சிவருமான் சச்சிதானந்த மெய்ப்பொருள் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார். சொல்லுங்க. அப்போ மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வு ஒரு பேரும் உருவமாக இருக்க முடியாது. அது மெஞ்ஞானம்ன்றே சொல்லிட்டார். கூர்த்த சாதாரண ஞானமும் இல்லை, கூர்த்த மெஞ்ஞானத்தால். பொருளுணர்ந்து சொல்லுவார். சொல்லுங்க. அதுலேயே வருது. சாதாரண ஆட்கள் விளங்காது, அவங்கள்தான் பொருள் உணர்ந்து. இப்போ நான் சொல்கிறதுல சாதாரண வெளியில் பார்த்தா வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், இன்னும் அது பொருள் பின்னையே பார்த்தேன்னா நான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? அங்கே இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்? நிஜா, நீ எங்கே இருக்கிறாய்? அங்கே இருக்கிறேன். கரெக்ட். பாருங்க, இது பெரிய விஷயம். அதில் தான் அவர் சொன்னார், உண்மையான நீ யாரோ அதை நீ விட்டு போட்டு சும்மா இந்த நீ எது இல்லையோ அதை நீ என்னன்னு சொல்கிறது, அதோட தான் திருத்தம். நான் இருக்கேன். ஆனால் ஸோ இப்போ நம்ம பயிற்சி என்னென்னா, இப்போ நான் விட போகிறேன் உங்களை எல்லோரும் சரியாக 6:30 எல்லோரும் பீச்சுக்கு போய் கதிரை எடுத்துகிட்டு போங்க. இது முடிய இதை செய்யணும். அதாவது பயிற்சின்னு என்னென்ன, முதலாவது பார், இந்த புலன்கள் எல்லாம் அங்கே இருக்குது, தூல சரீரத்தில் இருக்குது, சூக்ஷ்ம சரீரத்துலையும் இருக்குது. அப்போ கண், காது, மூக்கு, செவி, அதை முதல்ல பாருங்கோ. இந்த உடம்பு நானாக இருக்க முடியாது. ஏன்? இது பார்க்கப்படுவது. சொல்லுங்க. பார்க்கப்படுவது எதுவோ அது அழியும். யத்ருஷ்யம் யத்ருஷ்யம் தத் நஷ்யம் அப்படி இருக்கு. எது பார்க்கப்படுறதோ இங்கே போய் தள்ளுவோம். நீ